அடிச்சது இவர் தான் முத்து. இன்னைக்கு வந்து ஐயா எஸ்பி ஐயா பார்த்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறதுக்கு நாங்க இன்னைக்கு வந்தோம். ஊரை சேர்ந்து வந்திருக்கிறோம். பாத்தீங்கல்ல ஊர் ஜனங்க எவ்வளவு ஆவேசமா பேசுறாங்கன்னு. யாரோ ஒரு 3 பேர் மேல இருக்க கோவம் கட்சி தலைவர் விஜய் மேலேயே திரும்பாம இருக்கணும்னா அவர் தான் ரொம்ப உஷாரா இருக்கணும். தன்னை சுத்தி இருக்கிற ஏராளமான இளைஞர் படையை பாசிட்டிவான வழியில பயன்படுத்திக்கிறதுக்கு அவருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ். எல்லா கட்சிக்காரர்களும் ஒவ்வொருத்தரா போதைக்கு எதிரான விழிப்புணர்வை கையில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள என் பையனை கூட்டிட்டு போய் வச்சுக்கிட்டு ஊருக்காரங்க யாரும் என் பையனை அடிக்கவும் இல்லை, யாருக்கிட்டையும் சண்டைக்கும் போகல. ஏன் மாணவர்களா இருக்கிற தன்னுடைய ரசிகர் படைக்கு விஜய் ஒரு புது ட்ரைனிங் கொடுக்க கூடாது? முக்கியமா போதை மருந்து பள்ளிக்கூடத்திலையும் கல்லூரியிலையும் தான் உலாத்துது அப்படின்னு சொல்றாங்க. எங்க போதை மருந்து பார்த்தாலும் சரி, அது யார் வித்தாலும் சரி, முதல்ல நேரம் மீடியா கிட்ட போங்க, அதுக்கப்புறம் போலீஸ் கிட்ட போங்க. படிக்கிற இடத்துல போதை மருந்து விற்கிறவங்களை சட்டத்துக்கு காமிச்சு கொடுங்க. அநியாயமா ஏமாந்து அவங்க கிட்ட போதை மருந்து வாங்குற மாணவர்களை நல்ல புத்தி சொல்லி திருத்துங்க. தேவைப்பட்ட அந்த போதை மாணவர்களுடைய பெற்றோர்களையும் நேரில் போய் சந்திங்க. காதும் காதும் வச்ச மாதிரி அவங்க பையன் போதைக்கு அடிமையா இருக்கிறத எடுத்து சொல்லுங்க.